வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வசனமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் தேவன் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார், இந்த சுதினத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கூகுள் மீட்டாய் வந்து சேர்ந்து தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, நாங்கள் விதவிதமான இடங்களிலிருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருதவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில்ப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். ஆண்டவர் எல்லா கவலைகளிலிருந்து, எல்லா வியாதிகளிலிருந்து, பலவீனங்கள் நீரங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா யாரெல்லாம் வியாதியோட பலவீனதையோட இந்த வசனங்களை கேட்குதோ அவங்களில் ஒரு பெரிய விடுதல் உண்டாக, சௌக்கியம் உண்டாக, ஒரு உயிர்ப்புண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் தேவனே நீரங்களை தொடு, உமது பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கப்படட்டும் அப்பா. எல்லா பலவீனதைகள் மாற்றி ஆசீர்வதித்து வைத்து நீர் எங்களை வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். இனி வர வேண்ட மக்களை நீர் கூட்டி வருத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா இந்த மக்களோடு தேவே நீர் பேசுதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கிறதுக்காக கடந்து செல்லுகிறேன். தேவனே நீர் எங்களோடு பேசும். இன்னைக்கப்பா தேவனே எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. நீர் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும், எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கப்பா யாரெல்லாம் கட பிரச்சனையோட, வியாதியோட, பலவீனதையோடு இந்த வசனங்கள் கேட்குதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாக, ஒரு பெரிய விடுதல் உண்டாக நீர் கிருபை செய்யும். எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆயிருக்கிற எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துதா நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எபிரேயர் 3 அதிகாரம் അതിന്റെ 13 വസനം നാം വാസിக்கலாம். എബ്രേയർ 3 அதிகாரம் അതിന്റെ 13 വസനം. உங்களில் ஒருவனாகிலும் பாபத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இங்கே எபிரேயரில் நமக்கு பார்க்க முடிகிறார், நாம் இங்கே பாபத்தினுடைய வஞ்சனையை குறித்து இன்னைக்கு தியானிக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அநேகர் பாபத்துடைய வஞ்சனைக்குள்ளே இருக்கிறார். அநேகர் பாபத்துடைய வஞ்சனைக்குள்ளே அகப்பட்டு அவங்களுடைய இருதயங்கள் கடினமாயிருக்கிறது. அப்போ கடின இருதயம் உள்ள மக்களாய் அவங்கள் காணப்படுகிறார். அப்போ மக்கள் இந்த பாவத்துக்குள்ளே கடந்து சென்று தேவனுடைய யோசனை இல்லாமல், தேவனுடைய சிந்தனை இல்லாமல், கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், தேவனை துதிக்க முடியாமல் ஆயிருக்கிற அநேக மக்கள் உண்டு. அப்போ இந்த உங்களில் ஒருவனாகிலும் பாபத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய்யணும்? நாம் நம்முடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு. அப்போ பாபத்தின் வஞ்சனை நம்முடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தாது இருக்கிறதுக்காக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுத பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அப்போ நமக்கிட்ட யாராவது புத்தி சொல்லும் போது அவங்களுக்கு குறை இருக்கிறார், அவங்க சரியில்லை, நல்ல அல்ல, அவங்க ஏன் இப்படி பேசுகிறார் என்று அல்ல கேட்க வேண்டியது. நம்மில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் வராதபடிக்கு, நாம் பாவத்தில் இருந்து, அந்த வஞ்சனையிலிருந்து ஹிருதயம் கடினப்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுத மக்களாய் மாற்றப்பட. அப்போ நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி நாம் வஞ்சனையில் அகப்படாதபடிக்கு நம்மையே பாதுகாத்து முன்னாடி கொண்டு போகிற மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்போ இங்கே
விசுவாசிகள் கிட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் விசுவாசி எபிரேயருக்கு எழுதுத நிருபத்தில் சொல்லப்படுகிறது, நாம் எப்படி தேசத்தில் ஆயிருக்க வேண்டும் என்றும் எப்படி கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார் என்றும் அங்கே வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார். அப்போ நாம் புத்தி சொல்லுத மக்களாயிருக்கணும். நாம் புத்தி சொல்லுதவங்களை நம்ம அப்படியே அவங்களை கெட்டவனன்னு சொல்லி தள்ளிவிடக்கூடாது. அப்போ நமக்கு வேதத்தை வைத்து புத்தி சொல்லி நம்மளை பலப்படுத்துத மக்களோடு கூட நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறார், ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அப்போ நீங்க கடினப்பட்டு போகாதபடிக்கு என்றென்றைக்கும் எல்லா நாளிலும் நாள்தோறும் நீங்க ஒருவருக்கு ஒரே ஒரு நாள் புத்தி சொல்றவங்கள் அல்ல, நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படும். அப்ப எதுக்காக புத்தி சொல்ல வேண்டும்? எதுக்காக நாம் புத்தி சொல்ல வேண்டும்? நாள்தோறும் எதுக்காக புத்தி சொல்லணும் என்றால், ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே அவன் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்லுதவராய் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்போ இங்கே கடினமான இருதயம் இருந்தால் நமக்கு தேவனை துதிக்க முடியாது இருக்கும். அப்போ கடினமான இருதயம் நம்மிலிருந்து மாற்றப்பட வேண்டும். கடினமான இருதயம் நம்மிலிருந்து மாற்றப்பட வேண்டும். நாம் அதை தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கடின இருதயம் நமக்குள்ளே இருந்து மாற்றப்படும். அப்போ நாம் புத்தி சொல்லுதவங்களே அதை அப்படியே அவங்களை கெட்டவன் எண்ணாமல் புத்தி சொல்லுதவங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்கணும். அப்போ நாள்தோறும் நாம் புத்தி சொல்லி அதை முன்னாடி கடந்து செல்லுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். அப்போ எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதிന്റെ 14ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையே முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவராயிருப்போம். இங்கே நாம் பார்க்கும்போது நாம் ஆரம்பத்தில், அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க விசுவாசத்தில் வந்த நாளில் உங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் இருந்திருக்கிறார், உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கிறார். அப்படி ஆரம்பத்திலே இருக்குது அதே விசுவாசம் முடிவு பரியந்தம், அதை கடைசி வரைக்கும் அந்த விசுவாசம் நம்முட மேல் இருக்கணும். கொஞ்சம் பணம் வரும்போது நம்ம விசுவாசத்திலிருந்து மாறக்கூடாது. கொஞ்சம் நல்ல வசதி வரும்போது விசுவாசத்திலிருந்து மாறக்கூடாது. நமக்கு நிறைய சாப்பிடுறதுக்கான உணவுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நாம் கர்த்தரை மறக்கக்கூடாது. அப்போ எல்லா வசதிகளும் வரும்போது மக்கள் தேவனை மறந்து விடுகிறார். நமக்கு நன்மைகள் தேவன் கொடுக்கும் போது, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும் போது சில பேர் தேவனை மறந்து விடுகிறார். அப்ப இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது என்றால், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, அப்போ ஆரம்பத்தில் நமக்கு இருந்த நம்பிக்கை, ஆரம்பத்திலே விசுவாசத்தில் வருத நாளுகளிலே இருந்த அதே நம்பிக்கை நமக்கு கர்த்தருடைய மேல் இருக்குத நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறார் இந்த நாளுகளில்? அதை இந்த வசனம் நம்மோடு பேசுது என்றால், நாம் உறுதியாய் பற்றி கொள்ளணும். முடிவு பரியந்தம் நாம் ஒரே மாதிரி, இப்போ இன்னைக்கு ஆராதனைக்கு நம்ம இருக்கும்போது மட்டும் விசுவாசம் வருதல்ல. நம்முடைய விசுவாசம் ஆதியிலே கொண்டு கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசம் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதாய் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும் போதுதான் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவராய் நமக்கு மாற்றப்பட முடியும். அப்போ கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவராய் நாம் மாற்றப்படணும் என்றால், நாம் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம்
உறுதியாய் பற்றி கொள்ளுதவங்களாய் நாம் மாற்றப்படும். அப்போ உங்களோட விசுவாசத்தை நீங்க எடுத்து பார்த்தால் சில பேரோட விசுவாசம் விழுந்து விடுது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் விழுந்து விடும். நமக்கு ஒரு வேவலாதி வரும்போது, கண்ணீர் வரும்போது, கட பிரச்சனை வரும்போது நாம் விழுந்து விடுகிறார். விசுவாசத்தில் முன்னேற முடியாத போகும். சில நேரத்தில் சோர்ந்து போகிறார். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறார், நாம் ஆரம்பத்திலே கொண்ட அதே நம்பிக்கை முடிவு பரியந்தம் நமக்கு இருக்கணும். அப்போ நமக்கு கடைசி வரைக்கும் நாம் நிலநிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். எப்போதும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவினிடத்தில் நாம் பங்குள்ளவராய் இருக்கிறோம். கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவராய் நாம் இருக்கிறோம். அப்போ ஞானும் நீங்களும் கிறிஸ்துவோடு கூட அதை சேர்ந்திருக்க, அவரோடு கூட பங்குள்ளவராயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசம் கடைசி வரைக்கும் நம்முட மேல் இருக்கட்டும். அதனாலே ஒருவனுடைய இருதயம் பாவத்தால் கடினப்படாதபடிக்கு புத்தி சொல்லுத மக்களாய் நாள்தோறும் ஒருவனுக்கு ஒருவன் புத்தி சொல்லுதவங்களாய் நாம் மாற்றப்படட்டும். அப்போ நீங்களும் புத்தி சொல்லுத மக்களாய் இருக்கணும். நாள்தோறும், ஒரு நாள் மட்டுமல்ல, நாள்தோறும் புத்தி சொல்லுதவங்களாய் இப்படி நடைங்க, இப்படி போங்க, இப்படி இருங்க, விசுவாசிக்குங்க, கர்த்தருக்குள்ள வாருங்க என்று சொல்லி நாம் விசுவாசத்தோட விசுவாச வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்த பிள்ளைகளாய் நாம் காணப்படட்டும். எதுக்காக நாம் ஒரு மனிதனையும் பலப்படுத்தணும்? அவங்களும் கிறிஸ்துவுடைய கூட பங்காளிகளாய் பங்குள்ளவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஞானம் நீங்களும் கிறிஸ்துவினோடு கூட பங்குள்ளவராய் இருக்கிறோம். அதனால நமக்கு கிடைத்த விசுவாசத்தை அது ஆரம்பத்திலே கொண்டு கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். 15வது வசனம் வாசிக்கும் போது, எபிரேயர் 3:15 நாம் வாசிக்கும் போது, இன்று அவருடைய சத்தத்தை கேள்பீராகில் கோபம் ஊட்டுதலின் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே நான் வசனத்தில் பார்க்கும்போது அது நீங்க அது இன்று அவருடைய சத்தத்தை கேள்பீராகில், ஞானும் நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார். ஞானும் நீங்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருந்தால் நம்முடைய ஹிருதயத்தை கடினமாக்காதிருங்கள், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ சில பேர் இருதயத்தை கடினமாக்கி வைத்திருக்க, வசனம் கேட்டாலும் கேட்காத மாதிரி நடக்கும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் கேட்காத மாதிரி நடக்கும். இயேசு என்று சொன்னாலே சில பேருக்கு எரிச்சல் தான் வரும். எரிச்சல், அவ்வளோ ஏதோ பயங்கரமான மன கஷ்டம் வரும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ஜபம் வந்து கேட்கும் போது பிரச்சனை தான் பிரச்சனை, தூக்கம் வராது. அதே மாதிரி வசனம் வந்து கேட்கும் போது நிறைய பேருக்கு எரிச்சல் வருகிறார், பிரச்சனை வருகிறார். அப்போ நம்முடைய கிருதயத்தை நம்மளே கடினப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை திறக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்முடைய இருதயங்களை திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாய் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். தினந்தோறும் அவருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், அந்த வசனத்தை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை வளர வைக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். விசுவாசத்தை வளர வைக்கிற தேவனுடைய மக்களாய் நாம் மாற்றப்படணும். நாம் ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசம், ஆரம்பத்திலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுத நாளிலிருந்து ஆரம்பத்திலிருந்து வந்த அதே விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள முடிவு பரியந்தம் நமக்குள்ள இருக்கணும். முடிவு பரியந்தமா அது உறுதியாய் பற்றி கொள்ளுத மக்களாய் நாம் மாற்றப்படணும்.
தேவ பிள்ளைகளே, அப்படி இருப்போமானால் ஞானும் நீங்களும் கிறிஸ்துவினோடு கூட பங்காளி, அதை பங்குள்ளவராயிருப்போம். ஞானும் நீங்களும் கிறிஸ்துவினோட கூட பங்குள்ளவராயிருப்போம். அப்ப நம்ம வசனத்தில் வாசிச்சிருக்கிறார், அதே ஞான் திராட்சை கொடியாய் இருக்கிறார், நீங்கள் கிளைகளாய் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ என்னையும் உங்களையும் அவரோடு கூட சேர்த்திருக்கிறார். நாம் தனியா போய் எதுவும் செய்ய முடியாது. நாம் தனியா போய் விசுவாசத்தோடு நிற்க முடியாது. இயேசு நம்மோடு கூட இருக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசத்தில் வளர்ச்சி உண்டாகும். நமக்கு கர்த்தரோடு கூட ஒரு பங்குள்ளவராய் இருக்கும் போது நமக்கு உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவார். நாம் உறுதியாய் நிற்க, பலத்தோடு நிற்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். தேவ பிள்ளைகளே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். அது அன்னைக்கு கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ கோபமூட்டுதல் அன்னைக்கு இருந்திருக்கிறார். அந்த நாடுகளில் நடந்தது போல தேவ கோபத்தால் மக்கள் அழிந்தது மாதிரி நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் நம்முடைய கடினமாயிருக்கிற அந்த இருதயத்தை நாம் மாற்றிவிடட்டும். அதை உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறார். நமக்கு தெரியும், ஈஜிப்திலிருந்து மோசா மக்களை விடுவித்து கொண்டு வருகிறார். மக்கள் வனாந்தரத்திலே அநேக கஷ்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் வரும்போது மக்கள் மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறார். அப்படியே அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து அதில் கடந்து போன அநேக மக்கள் அங்கே இறந்து போகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த கோபமூட்டுதலின் நாளில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. நமக்கு தேவன் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இங்கே அந்த ஈஜிப்திலிருந்து மக்களை, இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு வரும்போது வனாந்தரத்திலே மக்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். காலையிலும் சாயங்காலம் நடத்துத தேவனை அவங்க மறந்து விட்டு, ஏதோ தண்ணீர் இல்லையே, சாப்பாடு இல்லையே, எலும்பு கடிக்க இல்லையே என்னெல்லாம் சொல்லி பிரச்சனை உருவாக்கும் போது அங்கே மக்களில் அநேகர் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது அங்கு அநேகருக்குள்ள தேவ கோபம் இறங்கி வருகிறார். அந்த கோபமூட்டுதலின் நடந்தது போல, அநேகருடைய உயிருக்கு சேதம் வந்தது போல நமக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் எது வராதிருக்கிறதுக்காக நம்முடைய இருதயங்களை கடினமாக்காதிருங்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்ப நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நாம் கடின இருதயம் உள்ளவராய் இருக்காமல் நாம் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோடு நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்படட்டும். விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். அங்கு அவிசுவாசத்தால் அவங்கள் பிரவேசிக்க வேண்டிய இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாதி வழியிலே அவங்களுடைய உயிர் போய்விடுகிறார். அப்போ பாலும் தேனும் ஒழுகுத தேசத்தில் நான் கொண்டு போகுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்திருக்கிறார். நான் உங்களை கொண்டு போகுவார், நான் உங்களை நடத்துவார், உங்களை முன்னாடி கொண்டு போகுவார் என்று சொல்லும் போது இந்த மக்களுக்கு அவிசுவாசம் வருகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அவிசுவாசம் வரும். அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் என்ன நடத்துமா? ஆண்டவர் என்னை வழி நடத்துமா? ஆண்டவர் எனக்கு கொடுக்குமா? ஆண்டவர் அதை செய்யுமா? ஆண்டவர் அது எனக்காக எல்லா வழிகளும் திறக்குமா என்றெல்லாம் அவிசுவாசம் நம் வாழ்க்கையில் வரும். கர்த்தருக்கு விரோதமாய் சில நேரத்தில் பேசும். அப்படி பேசும் போதே நமக்கு தெரியணும் நம்முடைய இருதயம் ஏதோ கடினமான இருதயமாய் இருக்கிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாய் நாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் இந்த ஈஜிப்தில் இருந்த மக்களே இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனம் பேசியது மாதிரி நாம் பேசக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ள மக்களாய் இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பார்க்குதவராய், அவர் என்னை நடத்துதவராய், அவர் என்னை வழி நடத்துதவராய் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவசிக்கட்டும். தேவ பிள்ளைகளே, அவிசுவாசத்தால் இஸ்ராயேல் மக்களில் பாதி பேருக்கும் அங்க போக முடியாத வந்திருக்கிறார். பாதி வழியிலே அவங்களோட உயிர் போகிறார். அப்போ நமக்கு ஒரு வாழ்க்கை தருவது யாரு? தேவன். நம்மை நடத்துவது யாரு? கர்த்தர். அந்த கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்று இன்றைய தினம் ராத்திரி வேளையில் நாம் கர்த்தரே அதை துதித்து விசுவசித்து முன்னாடி கடந்து செல்லட்டும். அப்போ அந்த கர்த்தர் தான் நம்மை நடத்துதவர், மனிதன் அல்ல. இந்த உலகத்திலே பணம் அல்ல, உலகத்திலே செல்வம் அல்ல. கர்த்தர் நம்மை வழி நடத்துதவர். இங்கே விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாய் என்றால் நாம் பிரவேசிக்க வேண்டிய இடத்தில் நமக்கு பிரவேசிக்க முடியாதவர். அப்போ இன்னைக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் போகிறார் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நான் கடந்து வருவார் என்று சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் உன்னையும் என்னையும் சேர்த்துக் கொள்ளுவார், என்னையும் உங்களையும் கூப்பிட்டு அழைத்து கொண்டு போவதற்காக வருவார் என்று அவர் சொல்லி இருக்கும் போது, அவர் நமக்காக ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கும் போது, நம்முடைய உள்ளில் விசுவாசம் இல்லாது இருக்குது என்றால் நாம் அங்கே பிரவேசிக்க முடியாதவர். நமக்கு விசுவாசம் உருவாகட்டும். இங்கு ஈஜிப்தில் இருந்து மக்களை கொண்டு வரும்போது ஏதோ உலக பிரகாரமான சாப்பாடுக்காக, உலக பிரகாரமான பிரச்சனைகளுக்காக, உலக பிரகாரமான ஏதோ பொருளுக்காக அவங்கள் பிரயாசப்படுகிறார். ஆண்டவர் கொடுக்க இல்லையே, ஆண்டவர் எனக்கு கொடுத்தில்லையே, ஆண்டவர் எனக்கு செய்தில்லையே என்று சொல்லி அங்கே அவிசுவாசப்படுகிறார். அப்ப அந்த கோப நாட்களில் நடந்தது மாதிரி இஸ்ரவேல் ஜனம் அநேகர் இறந்து போன மாதிரி அல்ல. இந்த நாளுகளில் நம்முடைய ஹிருதயங்களை கடினமாக்க கூடாது. நம்முடைய ஹிருதயங்களை கடினமாக்கியால் நாம் நினைக்கணும் அது கர்த்தருடைய கோபம் நமக்கு மேலாய் கடந்து வரும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறார், நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். அப்போ நம்முடைய ஹிருதயங்களை கடினப்படுத்தாது. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லட்டும். அவிசுவாசம் ஒரு நாள் வரக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவசிக்கட்டும். ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார் என்று விசுவசிக்கட்டும். ஆண்டவர் என்னுடைய கட பிரச்சனைகளை மாற்றுவார் என்று விசுவசிக்கட்டும். ஆண்டவர் எனக்கு தேவையானதை சந்திப்பார் என்று விசுவசிக்கட்டும். அப்படி விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து வரட்டும். அவிசுவாசம் வந்தாலே புரியணும், இஸ்ரவேல் ஜனத்தில் அநேகருக்கு அவிசுவாசம் வந்திருக்கிறார். அந்த கோப நாட்களில் அவங்களோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கிறார். அதனாலே நாம் அந்த மாதிரி விசுவாசம் அது இல்லாமல் நம்முடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தி வைக்க கூடாது. கடினமான ஹிருதயத்தோடு நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக முன் நாட்களில் ஆரம்பத்தில் நமக்கு இருந்த அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும், அதை உயிர் முடிவு பரியந்த வரைக்கும், நாம் எதுவரை இந்த உலகத்தில் இருக்குமோ அதுவரைக்கும் அதை உறுதியுள்ளவராய், தேவனை பற்றி சேர்ந்திருக்கிற மக்களாய் உறுதியாய் நாம் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற மக்களாய் நாம் கடந்து வரட்டும். ஆண்டவர் பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் பெரிதாய் இருக்குது. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும். எதனால நிலைத்திருக்கணும்? எதுக்காக நாம் ஆரம்பத்திலே கொண்ட அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் அது உறுதியாய் ஏன் பற்றி கொள்ளணும் என்றால், கிறிஸ்துவினோடு கூட நாம் பங்குள்ளவராய் இருக்கிறோம். கிறிஸ்துவினோடு கூட நாம் பங்குள்ளவராய் இருக்கிறோம். இந்த நாடுகளில் அதை விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லட்டும். 1 தெசலோனியர் 4 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால்
இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளாலே அவர் நம்மை அதை தேடி இனியும் வருவார் என்று நாம் விசுவசிக்கிறார். திரும்பியும் அவர் வருவார் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக. அப்போ அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறார். நாம் சும்மாவே இந்த உலகத்தில் ஏதோ பொருளுக்காக விசுவசிக்கிறது அல்ல. சாப்பாடுக்காகவோ தண்ணீருக்காகவோ ஏதோ அரி மண்ணெண்ண பொரியல் பொங்கல் ஏதோ கொடுக்கும்னு சொல்லி நாம் கர்த்தர் விசுவாசத்துக்குள்ள வந்தது இல்லை. அப்போ ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஒருவரே தேற்றுதமங்களாய் நாம் மாற்றப்படும். அப்போ நாம் எபிரேயர் 3:13 வாசிச்சிருக்கிறார், நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எதனாலே புத்தி சொல்லுங்கள் என்று நாம் வசனத்தில் கேட்டிருக்கிறார். இப்போ 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறார், ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஒருவரே ஒருவர் நீங்கள் தேற்றுங்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும். நாள்தோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுத மக்களாய் நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்யும். எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு நாங்கள் நாள்தோறும் உம்மை துதிக்குத தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க நீர் கிருபை செய்ய. இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு பாரத்தோடு மனக்கவலையோடு ஆயிருக்கிறோம், அந்த மக்கள் தேவனையே நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும், ஒரு விடுதல் உண்டாகட்டும். இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க நீர் கிருபை செய். தேவனே, ஆரோக்கியம் உள்ள மக்களாய் ஆண்டவரே இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரே உமது கரம் தொடப்படட்டும். ஓரோ மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் ஆரோக்கியத்தோடு விடுதலோடு சௌக்கியத்தோடு ஆயிருக்க நீர் கிருபை செய்யும். இந்த ராத்திரி வேளையில் கட பிரச்சனையோடு ஜபிக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறேன். கட பிரச்சனைகளை நீர் மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் கொடுத்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மை உண்டாக்குறதாய் இருக்கட்டும். இன்னைக்கு வந்த ஓரோ மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்களோட குடும்பத்தில் ஓரோ மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக கேரளா பகுதியிலிருந்து ஆண்டவரே இந்த மக்கள் கொடுத்திருக்குதா அந்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நடந்த ஆராதனையில் ஆண்டவரே இந்த மக்கள் உணவை கொடுக்கிறதுக்காக இந்த மக்கள் பொறுத்தனையோடு அந்த காணிக்கைகளை கொடுத்திருக்கும் போது ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகுதவைக்காக ஸ்தோத்திரம். வழியும் வாசலும் துறந்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இருந்து வழி நடத்து. அக்குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. உமது பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். விசேஷமாக இன்றைக்கு நாம் நல்லொரு